வணக்கம். உழைப்புதான் மனிதனை உயர்த்தும் என்றாலும் அந்த உழைப்பின் மூலம் பணக்காரர்கள் ஆனவங்க பணக்காரர்கள் மூலம்தான் வேர்ல்டு எக்கானமி பிஸ்னஸில் பல மாற்றங்கள், பல திட்டங்கள், அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு நாட்டோட ஒர்க் ஃப்ரேம்ஸ்லாம் நிறைய பிளான் பண்ணி நடக்குது. அந்த வகையில் பணக்காரர்கள் நிறைய பில்லியனர்ஸ் இருக்காங்க. அவங்களோட பட்டியலை 2025 வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்தியாவுக்கும் இடம் கிடச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்தான். அந்த பட்டியலில் எப்போதும் போல் அமெரிக்கா, சைனா தொடர்ந்து இருக்குது. வேர்ல்டு லெவலில் டாப் 10 கண்ட்ரீஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அமெரிக்கா இருக்குது. லாஸ்ட் இயர் 735 பில்லியனர்ஸ்லேருந்து 813 பில்லியனர்ஸ் பணக்காரர்கள் அதிகமாகிருக்காங்க. அதில் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடியவர் யாருன்னா எலான் மஸ்க்கு. அவர் $195 பில்லியன் சொத்துக்கள் அவர்கிட்ட இருக்குது. அடுத்தது 2வது இடம் யாருக்கு அப்படின்னா சைனாவுக்கு. 406 பில்லியன்லேருந்து 495 பில்லியனர்ஸ் அதிகமாகிருக்காங்க. 3வது இடம் யாருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு. 169 பில்லியனர்ஸ்லேருந்து இந்த வருஷம் 200 பில்லியனர்ஸ் அதிகமாகிருக்காங்க. மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னா இந்தியாவில் முகேஷ் அம்பானி தான் நம்பர் 1 பணக்காரராக சொல்லப்படுது. அடுத்து 4வது ஜெர்மனி. 126 பில்லியனர்ஸ்லேருந்து 136 பில்லியனர்ஸ் அளவுக்கு அவங்க அதிகமாகிருக்காங்க. யார் மிகப்பெரிய பணக்காரர் ஜெர்மனியில் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் மைக்கேல் குஷ்னே. இவரோட சொத்து மதிப்பு பார்த்தா $39.2 பில்லியன். அடுத்து 5வது எந்த நாட்டுக்கு அப்படின்னா ரஷ்யாவுக்கு. 105 பில்லியன்லேருந்து 120 பில்லியனர்ஸ் அதிகமாகிருக்காங்க. 6வது கண்ட்ரி இத்தாலி. 64 பில்லியனர்ஸ்லேருந்து 73 பில்லியனர்ஸ் அளவுக்கு அதிகமாகிருக்காங்க. இத்தாலியில் மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னா ஜியோவாலி பெரேரோ. இவருக்கோட சொத்து மதிப்பு $43.8 பில்லியன். அடுத்து 7வது பணக்கார நாடு எது அப்படின்னா பிரேசில். 51 பில்லியனர்ஸ்லேருந்து 69 பில்லியனர்ஸ் அதிகமாகிருக்காங்க. 8வது நாடு கனடா. 63 பில்லியனர்ஸ்லேருந்து 67 பில்லியனர்ஸ் அதிகமாகிருக்காங்க. கனடாவில் மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னா டேவிட் தாம்சன். $67.8 பில்லியன் மதிப்புடைய சொத்து அவர்கிட்ட இருக்குது. அடுத்து 9வது ஹாங்காங். 66 பில்லியனர்ஸ்லேருந்து 67 பில்லியனர்ஸ் அதிகமாகிருக்காங்க. இங்கே உள்ள மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னா லிஹா சிங். அவரோட சொத்து மதிப்பு $37.3 பில்லியன். 10வதாக உள்ள நாடு இங்கிலாந்து. 52 பில்லியனர்ஸ்லேருந்து 55 பில்லியனர்ஸ் அதிகமாகிருக்காங்க. இங்கே உள்ள மிகப்பெரிய பணக்காரர் மைக்கேல் பிளாட். இவரோட சொத்து மதிப்பு $18 பில்லியன். ஒவ்வொரு வருடமும் எல்லா நாட்டிலையுமே பணக்காரர்கள் பில்லியனர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. அதை தான் இப்போ 10 நாட்டை நம்ம பார்த்தோம். ஸோ இந்தியாவுக்கும் அதில் இடம் கிடச்சிருக்கு. எல்லோரும் உழைச்சி மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பணக்காரர் லிஸ்ட்டில் நம்மளுடைய நாடும் வருது அப்படின்னா அந்த மக்களோட உழைப்பு எல்லாம் சேர்ந்து தான் ஒரு லிஸ்ட்டில் பார்க்கப்படுது. நிறைய பேருடைய உழைப்பு சேர்ந்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரரை உருவாக்குது. ஒவ்வொரு நாடும் பணக்காரர்கள் அதிகமாக அந்த நாடு வளமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நாமளும் உழைப்பின் மூலம் பணக்காரர்கள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நீங்கள் எந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.